இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்முக்குட்டி, என்ன இந்த ரெண்டு முட்டாளுகளும் பேசுறத கேட்கும் போது உனக்கு சிரிப்பா இருக்கா? என் தங்கமே, உன் தாத்தனுக்கு உன் அத்தைக்கு ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நான் எதுக்காக என் தங்கச்சிய அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுதே? ஏன் கௌரவத்துக்கா? யோசிச்சு பாரு. என் தங்கச்சி கழுத்துல உன் அப்பன் அவளுக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டும் போதே என் கௌரவத்துக்காக இருந்திருந்தா அப்பவே அந்த தாலியை அறுத்து போட்டிருக்க மாட்டேனா? அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கி? நீ என்ன வெறும் மளிகை கடை வச்சிருக்க சண்முகத்தோட மருமகம் மட்டுமா? முன்னாள் பிரசிடென்ட் சவுந்தரபாண்டியுடைய பேத்தி, முன்னாள் கோயில் தர்மகர்த்தா சவுந்தரபாண்டியுடைய பேத்தி, ஊர் பெரிய மனுஷரு, ஊர்லயே பெரிய பணக்காரரு, சவுந்தரபாண்டியுடைய மூத்த வாரிசுல நீ, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட மகள்ல நீ, எஸ்எங்கியுடைய மவள்ல நீ. நீ மட்டும் அப்படியே சாதாரணமா அந்த வீட்டுக்கு போயிடணுமா? உன்னைய வந்து அழைச்சாதானே நீ போனோம். அதான உனக்கும் கௌரவம். இதுவே ஒரு பேரன் பிறந்திருந்தா அவங்க அப்பா அப்படியே சும்மா விட்டுருப்பாரா? நேரம் தங்க தட்டுல தலையில வச்சு கொண்டாடி இருக்க மாட்டாரா? அது என்ன பேத்தினா மட்டும் கசக்கா வரமாட்டாரா அவரு? இதோ பாரு என் தங்கமே, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமமா மரியாதை கொடுக்கன. இன்னும் சொல்ல போனா பொம்பளைங்களுக்கு கூடுதலாவே மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்தின. ஏன்னா பொம்பளைங்கன்றவங்க ஒரு குடும்பத்தை உருவாக்குறவங்க. இந்த குடும்பத்தை உருவாக்கி குழந்தை பெத்து அதை ஆளாக்கி குடும்பத்தை பெருக்கிறவங்கல்ல அவங்க. குடும்பம்ன்ற ஆலமரத்தை கட்டி காக்கிறதே பொம்பளைங்கதான். அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு அவமானம்னா இந்த சம்மம் ஒன்னும் சும்மா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் தாத்தன் வைகுண்டம் மாதிரி. உன் தாத்தனுக்கும் அத்தைக்கும் நல்லா சொல்லு, யாரும் பயப்படாண்டா. என் மாமா ஒன்னும் முட்டாள் இல்ல, சொம்ப இல்ல, கையால் ஆகாதவன் இல்ல. அந்த முட்டாளுகளே பிளான போட்டா அந்த பிளான் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு இவனுக்கும் பிளான் போட தெரியும். அதை அவன் பார்த்துக்கிடுவான். அந்த சவுந்தரபாண்டி இந்த வீடேறி வந்து என் மருமகளை அனுப்பி வையே, என் பேத்திய அனுப்பி வையின்னு சொன்னாதான் உங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைப்பனா. என்னதா புரியுதா? இது கூட நான் ஜெயிலண்டா, அப்புறம் நான் அண்ணனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அர்த்தம். அவனா வந்து இந்த வீட்டுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் அடைக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு உன் தாத்தனையும் அத்தையும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. சரியா? சுத்தம். சண்முகம் போல்ஸ்ல சரண்டர் ஆக மாட்டான். அத காரணமா சொல்லி நான் அந்த நொசக்கிய அழைக்க போக மாட்டேன். அப்போ இனிமே அந்த நொசக்கி நம்ம வீட்டுக்கு வர மாட்டான்ல. சரி, உங்க பேச்ச மீறி பெரிய தம்பி போய் தானா இசைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாருன்னா அங்கதான் நான் போட்ட சபதம் வேலை பார்க்கணும். என் அண்ணன் அந்த ஆளை அசிங்கப்படுத்திட்டாரு, என் அண்ணன் சொன்னதான் அங்க நான் வாழ வருவேன் அப்படின்னு என் மாவன் அந்த நொசைக்கு சொல்ல மாட்டாளா? தார்லே, அந்த குடும்பம் சோத்துக்கும் காசுக்கும் சிங்கி அடிக்கிற குடும்பம் தான். ஆனா ரோசத்துக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. அந்த நொசைக்கு செத்தாலும் அவன் அண்ணனை விட்டு கொடுக்காது. அது எப்படியா? வரமாட்டேன்னு சொன்னா முத்துப்பாண்டி ஐயா விட்டுருவாரா? அவரு கோவம் வராதா? ஆமா, கோவம் வருந்தான், கொந்தளிப்பான். அவன் தலையில கரகம் வச்சு கரகாட்டமே ஆடுவான். ஆனா எசக்கி மட்டும் வரவே மாட்டாளே. ஆக மொத்தம் எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் இன்னி இந்த வீட்டுல அந்த நொசக்கி வாழணும்னு வரவே மாட்டான். அதுதானே நான் வச்சிருக்கிற செக்கு. ஐயோ ஐயா, நிஜமாவே சொல்லுதேன், உங்க மூளைக்கு வேற எந்த மூளையையும் பக்கத்துல கூட வைக்க முடியாதுயா. பரவாயில்லையே, புரிஞ்சிடுச்சே. இந்த மூளைய எந்த மூலையில தேடினாலும் கிடைக்காது. என்னல இன்புட்டு புகை வருது நடுராத்திரியில? மருமகளை அழைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுக்காரி சீம தண்ணியை ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டாளா? ஐயோ, இல்ல வீட்டையே கொளுத்துறாளா? ஐயோ,
என்ன இது ஒரு இழவும் தெரிய மாட்டேங்குது. என்ன இது போபால் கேஸ் லீக் மாதிரி இருக்கு. ஏலே தம்பி, சவுந்தரம், ஏய் தம்பி, ஏலே தம்பி சவுந்தரம், தம்பி சவுந்தரம், நான் மட்டும் செத்து போய் ஆவி அலையிறேன். நீ மட்டும் உறங்குறியால? ஐயோ 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 ஐயோ, நான் செத்து போயிட்டேனே, நான் செத்து போயிட்டேனே, நான் செத்து போயிட்டேனே. அக்கா குரலேதான். அது எப்படி இங்க? பாக்கியம், 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 எந்திரி, எந்திரி, எந்திரி. எங்க என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்படி சாமத்துல உசுர வாங்குதிய? ஏட்டே, நீ இது அழுதியா? அக்கா மாதிரி அழுதியா? அக்கா மாதிரி மிமிக்ரி பண்ணியா? ஐய, நான் அழுததுக்கு என்ன குறைச்ச? உங்களை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து மனசுக்குள்ள நான் அழுதுகிட்டே தானே இருக்கேன். இளவெடுத்தவனே, உன்னைய அழுதியான்னு கேட்டேன். ஐய, சொப்பன கிப்பன கட்டியலா? உறங்கிட்டு இருந்தவளை எழுப்பி அழுதியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய? சொப்பனம்மா, உங்க சொப்பனத்துல கூட நான் சந்தோஷமா இல்ல, அப்படிதானே? சொப்பனம் அது. நான் பயந்தே விட்டேன் நானு. அப்படி அது என்னங்க சொப்பனம்? சொல்லணும், வாய் முடிட்டு படு, படு, உறங்கு. நல்லா உறங்கிட்டு இருந்தவளை எழுப்பி விட்டுட்டு உறங்க சொல்லுதாரு. என்ன மனுஷன் இந்த ஆளு, சே! உசுர வாங்கிட்டு சவுந்தரம், நான் செத்து போயிட்டேனே. ஐயா, செத்து போயிட்டேன்.